ஒருத்தருடைய வண்டி நம்பரை மட்டும் வச்சு அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்துக்க முடியும். வண்டி டீட்டெயில்ஸ் மட்டும் கிடையாது, போலீஸ் வந்து ஏதாச்சும் அவங்களுடைய வண்டிக்கு வந்து ஃபைன் போட்டிருந்தால் அந்த ஃபைனும் உங்களால் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது வந்து எப்படி தானே கேட்குறீங்க? இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் தான் இதெல்லாத்தையும் பார்க்கணும். அந்த ஆப்போட டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து அந்த ஆப் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். அப்படி டவுன் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண கையோட இங்கே இன்னொரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஹவ் டு ஃபைண்ட் வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப் வந்து உங்களால் டேரெக்டாக ஈஸியாகவே டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் ஒன்று பண்ணணும். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து இந்த மாதிரி வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த ஆப் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப்பில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓப்பன் பண்ண உடனே. ஆனால் இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து தேவை. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் யாருடைய வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வண்டி நம்பரை வந்து இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே அது ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு முடிஞ்சிட்டு பின்னாடி அவங்களுடைய வண்டியோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைச்சிரும். இங்கே வந்து ஃபஸ்ட்டாக அந்த வண்டியோட ஓனரோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இருக்காது, ஸ்டார் போட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளால் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வண்டி வந்து என்ன மாடல், என்ன கம்பெனி அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது, இந்த வண்டிக்கு வந்து போலீஸ்லேருந்து ஏதாச்சும் ஃபைன் போட்டுருக்காங்களா அப்படின்றதையும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். பார்க்குறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வியூ செலான் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்களன்னா அவங்களுடைய வண்டிக்கு வந்து என்னென்ன ஃபைன் போட்டுருக்காங்க, எதுக்காக போட்டுருக்காங்க, அவங்க வந்து அதை பே பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்க்க முடியும். நீங்களே அவங்களுடைய வண்டிக்கு அந்த ஃபைனை வந்து பே பண்ணணும்னு நினச்சாலும் இந்த இடத்துல வந்து பே நவ் அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்களுடைய வண்டி நம்பரை என்ட்ரு பண்ணி உங்களால் வந்து பே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது அவங்களுடைய வண்டி டீட்டெயில்ஸ், அதாவது டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் உங்களால் வந்து இந்த இடத்துல ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தரோட வண்டி நம்பரை வச்சு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டண்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரூல்ஸை மீறி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க.